பாத்துக்கோ பார்ட்னராவே சேர்த்துக்கோ வைஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே தினமும் சண்டை கூட போட்டுக்கோ சாரி கிரி கேட்டுக்கோ சொந்தம் மட்டும் விட்டு தராதே அவளை ஒன்ன போல பாத்துக்கோ பார்ட்னராவே சேர்த்துக்கோ வைஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே தினமும் சண்டை கூட போட்டுக்கோ சாரி கிரி கேட்டுக்கோ சொந்தம் மட்டும் விட்டு தராதே போதும் கத்தி வீசுதே மின்னல் பேசுதே அந்த நேரமே கண்ணு கூசுதே என் ஊரே சாசிக்கி ஓடுதே சொக்கி ஓடுதே என் கனவெல்லாம் குட்டி போடுதே
உங்களோட நேம்? மோனிஷா. சரி, இன்றைக்கி உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? ஓகே, எத்தனாவது பர்த்டே உங்களோட? 17வது பர்த்டே. சரி, உங்களோட இந்த 17வது பர்த்டேக்கு யார் கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க? அப்பாவோட பேர்? அங்கே இருக்கார், ஆஸ்திரேலியாவில் இருக்கார். ஓகே, வேறு? அக்கா இருக்காங்க. எங்கே இருக்காங்க அவங்க? அங்கே தான் இருக்காங்க. அவங்களோட பேர்? ஜோதி. எந்த நாட்டில் இருக்காங்க? ஆஸ்திரேலியாவில் தான் இருக்காங்க. சரி, வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? அவ்வளோ பேர் தான் தெரியுமா? ஓகே, அவங்க அங்கே இருக்காங்க. அங்கே தான் இருக்காங்க. சரி, ஒருவேளை இங்கேருந்து வந்திருந்தால் யாராக இருக்கலாம்? யாராக இருக்கும்? யாருமே இல்லையா? உங்களுக்கு எத்தனை சகோதரம் இருக்காங்க? 2 பேர். 2 பேர் பேரும்? ஓகே, அவங்க அங்கே இருக்காங்க. மெட்டாக்கள் இங்கே தான் இருக்காங்க 2 பேரும். சரி, உங்களுக்காக ஃபஸ்ட் வந்த கிஃப்ட்டை பார்ப்போம். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது. ஓகே, அதையும் வாங்கி வைங்க. சரி, உங்களுக்காக என்னோடய கிஃப்ட் ஸ்பெஷலாக இருக்குது. அதுக்கு முதல் பெரும்பாலும் யாராக இருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க? அக்காவாக இருக்கலாமா? ஷுவரா? எதனால் அவங்களுக்கு கெஸ் பண்ணுறீங்க? அப்பா செய்ய மாட்டாரா? ஓகே, ரிலேஷனில் வேறு யாராவது செஞ்சுருந்தாங்கண்டா? சொந்தக்காரங்க யாருமே இல்லையா அனுப்புகிற மாதிரி? ஓகே, அப்படி அனுப்பியிருந்தாங்கடா யாராக இருக்கும்? சரி, அடுத்த கிஃப்ட் பார்ப்போம் உங்களுக்காக வந்து. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். சரி, இது என்னவா இருக்கலாம்? டெடி பேர். வேறு? வேறு என்ன வந்திருக்கும்? என்னவா இருக்கலாம்? சரி, வாங்கி கெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். சரியா? சரி, என்ன மாதிரி இருக்கு? அப்படி தான் இருக்கு என்ன? சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம் என்னவா இருக்குமெண்டு. ஹார்ட் ஷேப் பில்லோ வந்திருக்கு. அதில் என்னென்ன வந்திருக்கு? சரி, உங்களோட பேர் போட்டு உங்களோட ஃபோட்டோவும் போட்டு பில்லோ வந்திருக்குது. சரி, இப்போ யாரை கெஸ் பண்ணுறீங்க? எதனால் அவங்களா இருக்கும்? ஓகே, அவங்க எடுத்தாலும் அவங்கள்ட்ட தான் இருக்கும். அப்படியா? வேறு யாருமே செய்ய மாட்டாங்களா? ஓகே, அதனால் அவங்களா இருக்கலாம். சரி, உங்களுக்காக என்னோட குழு தாரன். சரியா? 3 பேர் அனுப்பியிருக்காங்க. யாராக இருக்கலாம் அந்த 3 பேர்? ஓகே ஓகே, அப்பா. சரி, யார் அந்த 3 பேர்னு சொல்லி பார்ப்போமா? சரி, உங்களுக்காக அனுப்பினது யார் அந்த 3 பேருண்டா? ஜோதி, டச்சு, அதோட பேபி திசீவன். சரி, இந்த 3 பேர் தான் அனுப்பியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா அவங்கள்ட்ட இருந்து வரமாண்டே? ஓகே, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு அவங்க சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் பவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சரி, வெல்கம்.